ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரவீன் உத்ராத்ல பேப்பர் 3ல வரக்கூடிய ஜென்ரல் எஸ்ஸே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது ஆக்சுவலி எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு பேப்பர் 3ல ஃபர்ஸ்ட் ரூம் லெட்டர்ல வரும். 15 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் டாபிக் அப்படின்னா காந்திவாத். ஸோ காந்திவாத்ல ரூப்ரேகா, அதாவது சைட் ஹெட்டிங்ஸ் என்னன்றது கொடுத்துருக்காங்க. பிரஸ்தாவனா, அதுக்கப்புறம் விஷய பிரவேஷ். ஸோ அதில் இந்த மாதிரி நீங்கள் இந்த எஸ்ஏஸ் எழுதும் போது, திரிபதகா எஸ்ஏஸ் எழுதும் போது சைட் ஹெட்டிங்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் லிஸ்ட் பண்ணிட்டு தான் எழுதணும். நிபந்தகார் பரீட்சை இதெல்லாமே சைட் ஹெட்டிங்ஸ். ஸோ இதை பற்றி தான் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் இப்போ உள்ள படிக்க போகிறோம். நிபந்தகார் பரீட்சை, அதாவது இந்த எஸ்சி எழுதினாங்க இல்லையா கட்டுரை, ஸோ அவருடைய இன்ட்ரோடக்ஷன். காந்திஜி கே 11 விரத், ஸோ அவருடைய 11 விரதங்கள் என்ன, வாழ்க்கையில கடைபிடித்த கொள்கை. ஆர்த்திக் பக்ஷ, ஃபினான்ஷியல் சைடு. சாமாஜிக் பக்ஷ, அவருடைய சோசியல் சைடு. ராஜநீதிக் பக்ஷ, அவருடைய பொலிட்டிக்கல் சைடு. காரிய பத்ததி, ஸோ அவருடைய ஒர்க் சிஸ்டம் எப்படி இருந்தது, அவருடைய வேலை முறை, ஸோ என்ன விதமான மெத்தட்ஸ் வந்து அவர் வந்து ஃபாலோ பண்ணாரு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ என்ன நம்ம பார்க்க போறோம்னா நிபந்தகார் பரீட்சை. ஸோ நான் ஆல்ரெடி இது சொன்னதுதான் உங்களுக்கு. நிபந்தகார் பரீட்சைன்றது இந்த திரிபதகால ஃபர்ஸ்ட் 8 லெசனுக்குமே வந்து இன்ஃபர்மேஷன் சேமா தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அவருடைய இன்ட்ரோடக்ஷன் வந்து சேம் தான். ஸோ நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் 5 லெசன்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இது ரொம்பவே ஈஸி. बाबू गुलाम राय का जन्म उत्तर प्रदेश के इटावा में 1888 ईस्वी को हुआ. ஸோ பாபு குலாம் ராயருடைய பர்த், அவர் எங்க பிறந்தார் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல இட்டாவான்ற ஊர்ல பிறந்தாரு. உன்ஹோனே MA LLB ஆதி உபாத்தியா பிராப்த் கி. ஸோ அவரு MA ML LLBன்ற பட்டத்தையும் அவருக்கு கிடைச்சது. அவரு அதையும் படிச்சு முடிச்சாரு. உன்கோ ஆக்ரா விஸ்வவித்யாலய் நே, ஸோ அவருக்கு ஆக்ரா யூனிவர்சிட்டி டீலிட் கி உபாதி பிரதான் கி. ஸோ டீலிட், ஸோ அதுல லிட்ரேச்சரும் வந்து அவரு வாங்கிட்டாரு. நெக்ஸ்ட் இதுலயே நவரஸ் 1920 சித்தாந்த், அதாவது நவரஸ் சித்தாந்த்ன்றது 1920லயும், இதெல்லாம் அவருடைய படைப்புகள் இப்ப சொல்றாங்க. और अत्ययन 1946 अत्ययन काव्य के रूप. नेक्स्ट 1947 हिंदी नाट्य विमर्श आदि इनकी प्रमुख कृतियां है. இது எல்லாமே அவருடைய முக்கிய படைப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வே ஏக் கம்பீர், அவர் வந்து ஒரு ஆழ்ந்த அவர் விஸ்லேஷக் நிபந்தகார் தே, அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் அவர் ரொம்ப டீப்பாவும் அனாலிசிஸ் பண்ணியும் அந்த கட்டுரைகள் எழுதுற ஒரு கட்டுரை ஆசிரியர் சொல்லியிருக்காங்க. உன்ஹோனே வியக்தி பரக் और वस्तु परक निबंध लिखे हैं. ஸோ அது மட்டும் இல்லாம அவரு ஹியூமன்ஸை பத்தி, ஹியூமன்ஸோட இண்டிவிஜுவாலிட்டி பத்தியும், அண்ட் தென் வஸ்து பரக் அப்படின்னா தன்னை சுத்தி இருக்கிற அந்த என்விரான்மெண்ட்ல நடக்கிற விஷயங்களை பத்தியுமே அவர் எழுதியிருக்கிறாரு. உன்கி மிருத்யு, அவர் எப்ப இறந்தாரு அப்படின்னா 13 ஏப்ரல் 1963 ஈஸ்வி கோ ஹுயி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரஸ்தாவனா. ஸோ அதுல காந்திவாத்னா என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. காந்திவாத் கோயி நயாவாத் நஹி ஹே. ஸோ காந்திவாத்ன்றது ஒரு புதிய விஷயம் கிடையாது. சத்திய, அஹிம்சா, அபரிகிரஹ, சேவா और क्षमा आदि भावनाओं का नया संस्करण ही है. அதாவது காந்திவாத்ன்றது ஒரு புதிய விஷயம் கிடையாது. இது சத்தியம், அஹிம்சை, அபரிகிரகண நான் பொசிஷன், அதாவது எதுவுமே தன்னிடம் வச்சுக்காம பொதுநலமா இருக்கிறது, சேவா சர்வீஸ் மைண்டு, மற்றும் க்ஷமான மன்னிக்கிறது. இது எல்லா இமோஷன்களும் கலந்த ஒரு பதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இசே ஹம் இன் பாவனாவோं का राजनीति तक प्रयोग कह सकते हैं. ஸோ நாம ஹம் இன் பாவனாவோं का, இந்த எல்லா விஷயங்களையுமே, ஸோ ராஜநீதி தக் பிரயோக, அதாவது இந்த அரசியல்லையும் பயன்படுத்த முடியும். ராஜநீதி பிரயோக் கஹ சக்தி ஹே, இது இந்த பொலிட்டிக்கல்ல பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் இதுல வந்து சொல்றாங்க. இதை அரசியல் வாழ்க்கையிலையும் பயன்படுத்தி அரசியல் செய்ய முடியும் அப்படின்றத சொல்ல வராங்க. மகாத்மா காந்திஜி ने राजनीति को आध्यात्मिक आधार शिला पर स्थापित कर उसका मान ऊंचा किया. அதாவது மகாத்மா காந்திஜி என்ன பண்றாரு, அந்த அரசியலையே அந்த ஆத்தியாத்மிக் ஆதார் ஷிலாபர், அந்த ஆன்மீக வழியை ஆதாரமா வச்சு அதை வந்து அரசியல்ல கொண்டு வந்து, அதாவது ஆன்மீக வழியிலையும், அதாவது அஹிம்சை முறையிலையும்
சரியான முறையிலயும் அரசியல் நடத்த முடியும் அப்படின்றத இந்த ஆத்தியாத்மிக் ஆதர்ஷிலா பர். சோ இதை அடிப்படையா, ஆன்மீகத்தை அடிப்படையா வச்சு அதனுடைய தரத்தை வந்து உயர்த்தினாராம். அதுதான் உஸ்கா மான் அப்படின்னா அந்த அரசியலுடைய தரத்தை உயர்த்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் காந்திஜி கே 11 வர்த். சோ காந்திஜியினுடைய அந்த 11 விரதங்கள் என்னென்ன, அவர் வாழ்க்கையில் பின்பற்றிய என்னென்ன கொள்கைகள் என்னென்னன்றதான் இப்ப இதுல சொல்றாங்க. சத்திய, அஹிம்சா, பிரம்மச்சரிய, அஸ்தேய, அபரிகிரக ஆதி ஹிந்து ஜைன சம்ஸ்கிருதியோ கே சாத். அதாவது இந்த சத்தியம், அஹிம்சை, பிரம்மச்சரியம், அஸ்தேய, அதாவது சுயநலம் இல்லாமல் இருக்கிறது, அதாவது எதையுமே வந்து தனக்குன்னு நிலையா வச்சுக்காம மற்றவர்களுக்காக கொடுக்கிறது, இது இத நான் பொசிஷன். ஆதி இது போன்ற இந்து ஜைன சம்ஸ்கிருதியோ கே சாத் அந்த முறைகளோட சேர்ந்து, அந்த மதத்துல பின்பற்ற முறைகளோட சேர்ந்து अस्वाद अभय अस्पृश्यता निवारण शरीर श्रम सर्वधर्म स्वभाव और स्वदेशी भावना को जोड़कर. அதாவது அஸ்வாத், அதாவது எதுலையுமே வந்து பற்றுதல் இல்லாம, ஆசை இல்லாம, எதை பற்றியும் பயம் இல்லாமல், அது மட்டும் இல்லாம இந்த தீண்டாமையை ஒழிச்சாரு, தீண்டாமைக்கான தடுப்பு முறையை கொண்டு வந்தாரு. ஷரீரம் உடல் உழைப்பை கொடுத்தாரு. சர்வதர்ம ஸ்வபாவ் எல்லா மதங்களும் சமம். ஸ்வதேசி பாவனா நாட்டுப்பற்று, இது எல்லாத்தையும் ஜோடுக்கர் இணைச்சி, அதாவது மேல சொன்ன விஷயங்கள் இப்ப இங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் இணைச்சி 11 விரத் காந்திஜினே பனாயே, ஒரு 11 கொள்கைகளை வந்து காந்திஜி தனக்குன்னு உருவாக்கிக்கிட்டாராம். இதை கவுண்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரியும் 11 இதுல இருக்கும் 11. यही 11 व्रत उनकी जीवन चर्या के मूल सूत्र थे. அதாவது இந்த 11 கொள்கை தான் அவருடைய வாழ்க்கைய வாழ்வதற்கான ஒரு மூல சூத்திரமா இருந்தது. வாழ்க்கை சிறந்த முறையில் வாழ்வதற்கான மெயின் ஃபார்முலாவா அவர் வச்சிருந்தாராம். इसमें टालस्टाय और रस्किन की सादा जीवन की पुकार प्रतिध्वनित होती है. சோ இதுல இந்த டால்ஸ்டாய் மற்றும் ரஸ்கின் இருக்காங்களா, அவங்களுடைய சாதாரண எளிமையான வாழ்க்கையும் இதுல இதை அடிப்படையா இருக்குதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஜீவன் கி புகார், அவங்களுடைய லைஃப் இதுல வந்து நம்மளால எடுத்துக்க முடியுது, அதுதான் எடுத்துக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. ஆர்த்திக் பக்ஷ, சோ இதுல பினான்சியல் சைடு எப்படி இருக்கு, அதாவது இந்த காந்திவாதத்தை பினான்சியல் சைடு எப்படி சொல்றாங்க. காந்திஜி का अर्थशास्त्र धर्म और न्याय पर आधारित है. சோ காந்திஜியினுடைய அந்த பொருளாதார கொள்கை இருக்கு இல்லையா, அது தர்மம் மற்றும் நியாயத்தை வந்து ஆதாரமா வச்சுதான் அவரு எல்லாத்தையுமே செஞ்சாரு. அதாவது அவருடைய எல்லா விஷயத்திலயும் நியாயம் இருந்தது, தர்மம் இருந்தது. வே சரல் ஜீவன் और அபரிகிரக पर बल देते थे. அவரு எளிமையான வாழ்க்கை, சிம்பிள் லைஃப் மற்றும் நான் பொசிஷன், அதாவது எதுவுமே தனக்குன்னு வச்சுக்காம இருக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவா இருந்தாராம். வே ஆத்ம நிர்பர்தா और स्वावलंबन के बक्षम थे. அவரு தன்னம்பிக்கையோட செயல்பட்டாரு, தன்னம்பிக்கைக்கும் தன்னம்பிக்கை பக்கமும் எப்பவுமே சப்போர்ட்டா இருந்தாரு. வே கிரக உத்தியோக பர் ஜோர் தேத்தே தே. அது மட்டும் இல்லாம அவரு குடிசை தொழில், அதாவது வீட்டுல இருந்தே தொழில் செய்யறாங்க இல்லையா, சோ அதுக்கு எப்பவுமே அவரு சப்போர்ட் பண்ணாராம், வீட்டுல இருந்து தொழில் செய்யறவங்களுக்கு. ஜஹா மெஷின் சே காம் ஹோதா ஹை. சோ எந்த இடத்துல நம்ம மெஷினை யூஸ் பண்ணி வேலை செய்யறோமோ வஹி சோஷன் பி ஆரம்ப ஹோ ஜாத்தா ஹை. அந்த இடத்துல அந்த சுரண்டல் அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பிக்குது, அதாவது எக்ஸ்ப்ளாய்டேஷன் அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிடுது. சர்க்கா உன்கி அர்த்த நீதி கா மூல் மந்திர ஹை. சோ சர்க்கான்றது அந்த வாழ்க்கை சக்கரம், சுழலும் சக்கரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த சக்கரம் தான் அவருடைய அந்த அவருடைய பொருளாதார எக்கனாமிக்கல் விஷயத்துக்கு வந்து ரொம்ப மூல மந்திரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. காதி சுத்ததா और பவித்ரதா கா பிரதீக் ஹை. காதினா அந்த கதர் ஆடைன்னு சொல்றேன், அந்த கதர் வந்து என்ன அப்படின்னா தூய்மை மற்றும் புண்ணியம், பரிசுத்தத்தின் அடையாளமா இருந்துச்சு. சோ அதனாலதான் அவர் எப்பவுமே என்ன பண்ணாரு, கதர் ஆடையை உடுத்திட்டு இருந்தாராம். உஸ்மேம் சோஷன் கி காளிமா நஹி ஹை. சோ அதுல அந்த எக்ஸ்பிளாய்டேஷன்ற ஒரு கருப்பு வந்து இல்ல, அந்த கருமை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. காந்திஜி பூஞ்சிபதியோங் சே நஃப்ரத் நஹி கர்த்தே தே. அதாவது காந்திஜி வந்து எப்பவுமே கேபிட்டலிஸ்ட், அந்த முதலாளித்துவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை எப்பவுமே அவர் வந்து வெறுக்கிறது இல்ல, அதை எதிர்க்கிறதும் இல்ல. வே உண்மையும் சம்யம் சாகத்தே தே. அவர் அதுல சம்யம்னா ஈக்குவாலிட்டி, எப்பவுமே ஒரு பொதுத்தன்மை இருக்கணும்ன்றதுதான் அவர் விரும்பினாரு.
வே வர்க்க சங்கர்ஷ நகி சாஹத்தே தே. சோ அது மட்டும் இல்லாம அவர் என்ன பண்ணாரு, வர்க்க சங்கர்ஷ, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஜாதி வச்சு மோதிக்கிறத வந்து அவர் விரும்பவே இல்லை. வே சர்வோதயக்கே பக்ஷமென் தே. அவர் எப்பவுமே வந்து எல்லாமே ஒன்று, சர்வோதய எல்லாம் ஒன்று அப்படின்ற பக்கம் தான் எப்பவுமே இருந்தாரு. நெக்ஸ்ட் வந்து சாமாஜிக் கஷேத்திர, அதாவது சோசியல். காந்திஜி சாமாஜிக் விஷ்மதாவோ में विश्वास नहीं करते थे. அதாவது காந்திஜி வந்து இந்த சமுதாய முரண்பாடுகள் இருக்கு இல்லையா, சோ சமுதாயத்தில் நடக்கிற முரண்பாடான விஷயங்கள், சோ அதுல விஸ்வாஸ் நஹி கர்த்தே, அதுல எப்பவுமே அவருக்கு நம்பிக்கை கிடையாதான். வே ஸ்ரீமத் பகவத்கீதா கே வித்யா வினை சம்பன்னே ஸ்லோகுக்கோ சரிதார்த்த கர்ணா சாஹத்தே தே. அதாவது அவர் எப்பவுமே அந்த பகவத்கீதையில இருக்கிற வித்யா வினை சம்பன்னன்ற ஸ்லோகத்தை வந்து தன்னோட வாழ்க்கையை நோக்கமா வச்சு, அதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்த வந்து நோக்கமா வச்சு எல்லா விஷயங்களும் செய்யணும்னு அவர் வந்து ஆசைப்பட்டாரு. ராஜநீதி விஷ்மதாவுங்கோ தூர் கர்னேக்கே லியே, அதாவது இந்த அரசியல்ல நடக்கிற முரண்பாடுகள் இருக்கு இல்லையா, அரசியல்வாதிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுல நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும், அதை வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக காந்திஜி சாமாஜிக் விஷ்மதாவுங்கோ தூர் கர்ன ஆவசியக் மானதே ஹை. அதாவது அரசியல்ல இருக்க முரண்பாடுகளை போக்கணும் அப்படின்னா காந்திஜி என்ன நினைச்சாரு, முதல்ல சமுதாயத்துல இருக்கிற முரண்பாடுகளை வந்து நீக்கணும், அதுதான் அவசியம், ஆவசியக், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நினைச்சாரு. சோ அதனால என்ன பண்ணாரு, ஹரிஜனோங்கா ஹினத்தா பாவ். ஹரிஜனோங்னா யாரு, அந்த ஆதி திராவிடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்களுடைய ஹினத்தா பாவ், அந்த தாழ்மை உணர்வு, தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்ற உணர்வை தூர் கர்னேக்கோ, அதை அவாய்ட் பண்றதுக்கு ஹரிஜன் விருத்தி தாரன் கர்னேபி தயார்தே. சோ என்ன பண்ணாரு, அந்த ஹரிஜன் விருத்தி, இந்த ஆதி திராவிட முன்னேற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பண்ணணும், அது பண்ணா மட்டும்தான், அந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்தாதான் இது மாறும் அப்படின்ற மாதிரி, அதாவது சமுதாயத்தில் இருக்கிற முரண்பாடுகள் மாறும் அப்படின்றதுக்கான விஷயங்களை வந்து தயார் பண்ண ஆரம்பிச்சாராம். ராஜநீதி கஷேத்திர, இது பொலிட்டிக்கல் சைடு எப்படி இருக்கு, அரசியல்ல அவருடைய பங்கெடுப்பு எப்படி இருந்துச்சு. காந்திஜிக்கு ராஜநீதி மாணவத்தா மூலக் ஹை. அதாவது காந்திஜியினுடைய அந்த அரசியல் வாழ்க்கை எப்படி இருந்தா மனிதனை மையப்படுத்தி தான் இருந்தது, அதாவது மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்றத பத்தி தான் இருந்துச்சு. உண்மையும் சங்குஜித் ராஷ்டிரியத்தாக்கேலியே ஸ்தான் நஹி ஹே. சோ இந்த இடத்துல அந்த குறுகிய மனப்பான்மை, அதாவது அந்த ஒரு தேசத்தை மட்டுமே பாக்குற அந்த குறுகிய மனப்பான்மைக்கு அவர் இடம் கொடுக்கல. உஸ்கா மூல ஸ்வர் ஹை, அவருடைய மெயின் ஸ்வர்னா என்ன, உயிர், அவருடைய எதை உயிர் மூச்சா நினைச்சாரு அப்படின்னா அதுதான் மூலஸ்வர். அப்படின்னா உயிர் மூச்சு எது அப்படின்னா ஜீவோ அவர் ஜீனித்தோ, வாழ விடு அப்படின்ற ஒரு கோட்ஸ் தான். வே சாம்பிரதாயிக் வேதம் சே பரேத்தே. அது மட்டும் இல்ல, அவரு சாம்பிரதாயிக் வேதம்னா அந்த வகுப்புவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்குள்ளேயே அந்த பிரிவினைகள் இருக்குல்ல, அந்த பிரிவினைகள்ல வந்து அவர் எப்பவுமே வெறுக்கிறாரு. உன்கா விசார் தாக்கி, அவருடைய கருத்து என்ன அப்படின்னா ஹிந்து और முசல்மான் சப் ராஷ்டிர கே லாபோं के समान रूप से अधिकारी है. சோ அவரை பொறுத்த வரைக்கும் ஹிந்து முஸ்லிம் ரெண்டு பேருமே இந்த தேசத்தினுடைய நலனை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலான அதிகாரம் தான் வச்சிருக்காங்க. இந்த நாட்டு நலனுக்காக அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பா இருக்கு, அவங்க கிட்ட அந்த அதிகாரம் சமமாவே இருக்கு. காந்திஜி ராம்ராஜ்யக்கே ஆதர்ஷமே விஸ்வாஸ் கர்த்தே தே. சோ காந்திஜி வந்து ராமராஜருடைய கொள்கைகளை வந்து நம்பிக்கை வச்சிருந்தாராம். என்ன அப்படின்னா சப் நிர்த தர்மரத் புனி நர் அரு நாரி சதுர் சப் குணி. அதாவது இந்த உலகத்துல யாரு எந்த மதத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும், எல்லா மக்களும் வேற வேற மதத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே வந்து எல்லார்கிட்டயும் நல்ல குணங்கள் இருக்கு. அதுதான் இந்த ஹிந்து முஸ்லீம் வச்சு இங்க கீழே ஒரு பாடலா சொல்லியிருக்கிறது. சோ எல்லார்கிட்டயும் நல்ல குணங்கள் இருக்கு, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கணும், எந்த வேறுபாடும் கிடையாது. யார் எந்த மதத்தை பின்பற்றினாலும் எல்லாருக்குள்ளயும் வந்து நல்ல குணங்கள், ஒரு திறமைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. காந்திஜி अंग्रेज फारसी ईसाई हिंदू मुसलमान सबके लिए பாரத் மேம் ஸ்தான் மானதே தே. சோ காந்திஜி என்ன பண்றாரு, இவங்க எல்லாரையும் இந்த இந்தியாவுக்கு ஒரு இடம், இந்தியால எல்லாருக்காகவும் இந்தியால வந்து இடம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாரு. வே அங்கிரேஜ் ஜாதி சே வைர் நஹி கர்த்தே தே.
அவரு ஆங்கில இனத்தை வந்து வெறுக்கல. வே உன்கே அந்நியாயபூர்ண சாசன்கே விரோதித்தே, அவருடைய அநியாயமான ஆட்சியை தான் அவர் வந்து வெறுத்தாரு. அவரு ஆங்கிலேயரை வெறுக்கல. வே விதேஷி பிரபுத்துவ அவர் சோஷன்கே பக்ஷமேம் நகித்தே, அது மட்டும் இல்லாம அவரு அந்த ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி மற்றும் அவங்களுடைய எக்ஸ்பிளாய்டேஷன், சுரண்டல், சோ அது அந்த பக்கம் எப்பவுமே அவர் வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் காரிய பத்ததி, அவருடைய வேலை முறை எப்படி இருந்துச்சு. காந்திஜிக்கு காரிய பத்ததி சத்திய और அஹிம்சா பர் ஆதாரித்து தி, சோ அவருடைய வேலைகள் எல்லாமே சத்தியம் மற்றும் அஹிம்சை வழியதான் ஆதாரமா வச்சிருந்தது. அதைதான் ஒரு அடித்தளமா வச்சிருந்தாரு தன்னுடைய வாழ்க்கையில, தன்னுடைய செயல்கள்ல. சத்தியாகிரக உன்கி காரிய பத்ததிக்கா மூல ரூபுதா, இதுல முக்கியமானது சத்தியாகிரகம் தான் அவருடைய செயல்பாடுல ஒரு முக்கியமான வடிவமா இருந்துச்சு. வே ஹமேஷா சத்தியக்கோ ஸ்வீகார் கர்த்தே தே, அவர் எப்பவுமே சத்தியத்தை மட்டுமே தன் வாழ்க்கையில கடைபிடிச்சாரு. வே अपनी भूल स्वीकार करने में सबसे पहले रहते थे, அவரு தன்னுடைய குறைய ஒத்துக்கிறதுல, தன்னுடைய குறைய தான் தவறு செஞ்சோம் ஏதாவது பண்ணானா தன்னுடைய குறைய வந்து அட்மிட் பண்றதுல அவர் எப்பவுமே வந்து ஃபர்ஸ்டா இருந்தாராம். உத்பீடன் அந்நியாய கஹிங் ஹோ த்ரூட்டதா சஹித் விரோது கரோ, அதாவது அந்த துன்புறுத்தலும் அநியாயமும் எங்க நடந்தாலுமே ஒரு தைரியமா அதை எதிர்த்து வந்து போராடுறாராம். கிந்து விரோதி பர்பி அப்பனே கரணா கரோ ந குரோதி கரோ, ஆனா விரோதி பர்பி, ஆனா அதை செய்யறாங்க இல்லையா அந்த மனிதர்கள் மேல அவர் கருணையை தான் காமிக்கிறாரு, கோபத்தை காமிக்கல. அவர் வந்து ஒன்லி அவங்களோட செயல்களை மட்டும் தான் எதிர்க்கிறாரு, அந்த மனிதர்களை அவர் என்னைக்குமே வந்து வெறுக்கல அப்படின்னு சொல்ல வராங்க. காந்திஜிக்கு அஹிம்சா அந்நியாயக்கோ ஸ்வீகார் நஹி கர்த்தி, அதாவது காந்திஜினுடைய அஹிம்சை முறையில அநியாயத்துக்கு என்னைக்குமே இடம் கிடையாது. வஹ் அந்நியாயக்கே ஆகே ஜுக்கனா நஹி சாணத்தி, அது மட்டும் இல்லாம அவரு அநியாயத்துக்கு முன்னாடி தலைகுனியவும் விரும்பல. வஹ் நிஷ்கிரிய பிரதிரோதுக்கா உபதேஷ் தேத்தி ஹை, அவர் வந்து என்ன சொல்றாரு, சோ நம்ம எப்பவுமே வந்து ஒரு குற்றமற்ற எந்த ஒரு நல்ல விஷயத்த மட்டுமே எடுத்துக்கணும், சோ கெட்ட விஷயங்களை நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்ற ஒரு உபதேசத்தையும் நமக்கு வந்து கொடுக்கிறாரு. சோ உபசங்கர் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, एक सच्चा सत्याग्रही समाज में परिवर्तन करने में समर्थ हो सकता है, அதாவது ஒரு உண்மையான சத்தியாகிரகி இந்த சமுதாயத்துல மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான திறமைக்கு வந்து அவன் கிட்ட இருக்கு, அவனால மாற்றவும் முடியும், மாற்றுவதற்கான திறமை சமர்த்து வந்து ஹோ சக்தா ஹே, அவனுக்கு அந்த திறமை வந்து கண்டிப்பா இருக்கு. காந்திஜி கேலியே, அதனால காந்திஜியை பொறுத்த வரைக்கும் அக்கேலா சனா பாட் நஹி ஃபோட் சக்தா, அதாவது ஒரு கை தட்டினால் ஓசை வராது அப்படின்றத கி லோகோக்தி சர்வதா டீக் நஹிதி, சோ காந்திஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு கை தட்டினா ஓசை வராது அப்படின்ற பழமொழி மேல அவருக்கு எந்த ஒரு முழு நம்பிக்கையும் கிடையாது. ஏன்னா யாராவது ஒருத்தர் யாராவது ஒருத்தராவது ஃபர்ஸ்ட் முயற்சி செய்யணும், சோ அப்படி பண்ணா மட்டும்தான் எல்லாருமே வந்து தைரியமா முன் வருவாங்க அப்படின்றதுனால அவருக்கு இந்த பழமொழி மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல வராங்க. காந்திவாத் மானவத்தாவாதுக்காகி தூசரா ரூப் ஹை, சோ அதனாலதான் காந்திவாதம் என்னன்னு சொல்றாங்க, மானவத்தாக்காகி தூசரா ரூப், மானவத்தான இந்த மனிதர்கள் இல்லையா, ஃபுல்லா ஹியூமன்ஸை வந்து மோட்டிவ் பண்ணி சொல்றதுனால இந்த மானவத்தாவாதனும் இன்னொரு பேர் சொல்றாங்களா. உஸ்மே மனுஷக்கு தைவி சக்தியோமே அமீது விஸ்வாஸ் ஹை, சோ அதுல மனிதர்களுடைய அந்த தெய்வ சக்தி மேல ஒரு அழியாத நம்பிக்கை, ஒரு முழு நம்பிக்கையே இருக்கு. ஏக் மகான் புருஷ்தே, சோ அதனால அவர் வந்து ஒரு சிறந்த ஒரு மனிதன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உஸ்மே மனுஷக்கு தெய்வீ சக்தியுமே, சோ அவருக்கு எப்பவுமே வந்து எந்த ஒரு விஷயத்தை மேலே நம்பிக்கையோடு செயல்படுறாரு. சோ அதனால அவர் எந்த ஒரு மாற்றத்தையும் தன்னுடைய செயல் மூலமா கொண்டு வந்ததுனால ஏக் மகான் புருஷ், அவர் ஒரு சிறந்த மனிதன் அப்படின்னு சொல்ல வராங்க காந்திஜியை.